சரியான பதிலடியும் இல்லை, சரியான செருப்படி வாங்கினதான் திருந்துதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அஞ்சலி இருக்காங்க போல. ஏன்னா இந்த இலக்கியாவும் இந்த கௌதமும் மன்னிச்சு விட்டு என்ன பண்ணாங்க, மிகப்பெரிய தப்பை பண்ணிட்டு தான் தலையில அவங்களே தானா மண்ணை வாரி போட்டுக்கிட்டாங்க. ஆனா இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணுவாங்களா மாட்டாங்களா அப்படின்றது தெரியாத ஒரு கேள்விக்குரியதான் இருந்துட்டு இருக்கு. என்னடா சொல்ற அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, இந்த அஞ்சலியை மன்னிச்சு விட்டு என்ன பண்ணாங்க, ஒவ்வொரு பிரச்சனையும் உருவாக்கிக்கிட்டாங்க இந்த கௌதமும் இந்த இலக்கியாவும். சரி போனது போகட்டும், இதுக்கப்புறமாவது திருந்துவாங்களான்னு பார்த்தா திருந்துற மாதிரி தெரியல. எப்படியாவது நம்ம இலக்கியாவை வெளியே எடுத்துட்டு வந்துடணும் சொல்லிட்டு நம்ம கௌதம் ஒரு பக்கம் பாடுபட்டு இருக்காரு. சரி இப்ப இந்த இலக்கியா விட்டு பிரிஞ்சுட்டா போதும், நான் இலக்கியா வெளியே கொண்டு வந்துடுறேன், நீ நான் சொல்றதை கேட்டா போதும் கௌதம் அப்படின்னு சொல்லிட்டே நம்ம பைரவி சொல்லுவாங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் ஒத்துக்கின இந்த கௌதம் என்ன பண்ணாரு, நேரா இங்க கிளம்பி வரலான்னு வந்தாரு. அதுக்குள்ளதான் பெரிய பெரிய ட்விஸ்டெல்லாம் நடந்துருச்சுன்னு கூட சொல்லலாங்க. என்னடான்னு பாத்தீங்கன்னாக்கா, இப்ப நம்ம கௌதம் இங்க கிளம்பி வர அந்த ஒரு செகண்ட்ல நம்ம ரேவதியை பாக்குறாங்க. ரேவதியை பார்த்ததும் இலக்கியா எங்கப்பா கௌதம் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்க, இந்த மாதிரி இலக்கியா போலீஸ் இது செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டதும் நம்ம ரேவதிக்கு தலையில அப்படியே மண்ணை வாரி போட்ட மாதிரி ஆயிடுச்சு, தலையில இடியும் போட்ட மாதிரி ஆயிடுச்சு. சரி இதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னாக்கா, நம்ம கௌதம் கையில ஒரு உண்மையை சொல்லிட்டாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த பைரவும் இந்த அஞ்சலி மட்டும்தான்ப்பா, அவங்க தான் போலீஸ்க்கு பணத்தை கொடுத்து இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை சொன்னதுமே என்னாச்சுனாக்கா, நம்ம கௌதம் இதுக்கப்புறம் நம்ம பொறுமை எடுக்கக்கூடாது, இந்த பைரவி நல்ல மாதிரி வேஷம் போட்டுட்டு இருக்கலாம், அவளை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, உடனே நம்ம கௌதம் இந்த ஆதாரமா வச்சுட்டு இருந்தாங்க இல்லைங்களா இந்த ரேவதி, அந்த வீடியோவை எடுத்துன்னு போயிட்டு நம்ம பைரவிகளை காட்டுறாங்க. சரி இதை காட்டினதுமே என்னாச்சுனாக்கா, நம்ம ரேவதி என்ன பண்ணாங்க, இதை காட்டிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டாங்க. நம்ம கௌதம் எடுத்துன்னு வீடியோங்க நம்ம பைரவிகளை காட்டியாச்சு. இதை பார்த்த நம்ம பைரவி பயங்கரமான ஷாக் ஆயிடுறாங்க. ஏன்னா இவ்வளோ நேரம் இந்த அஞ்சலியோட குழந்தைய கொலை பண்ண போறாங்க அப்படின்றதுக்காக தான் இந்த பைரவி பணத்தை கொடுத்து இந்த இலக்கியாவை அரெஸ்ட் பண்ணாங்க. ஆனா அங்க நடந்தது என்னன்னாக்கா, நம்ம அஞ்சலி தான் இது எல்லாத்துக்கும் காரணம், எல்லா தப்பு இவங்க தான் பண்ணது அப்படின்ற எல்லா விஷயம் தெரிஞ்சதும் நம்ம பைரவி என்ன பண்ணாங்கன்னாக்கா, ஏன்டி என் பையனோட பொண்டாட்டி இந்த மாதிரி பண்ணது மட்டும் இல்லாம கௌதமுக்கு இவ்வளோ பிரச்சனைக்கு காரணம் நீ மட்டும் தானா, என்னையே இந்த மாதிரி ஒரு தப்பை பண்ண வச்சுட்டே உன் கூட சேர்ந்ததுனால தான் நான் இந்த மாதிரியெல்லாம் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பைரவி திருந்த ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்த செகண்டே அடி பல்லாருன்னு நம்ம அஞ்சலி பல்ல உடைச்சிட்டாங்க. இதுக்கப்புறமாவது இந்த அஞ்சலி திருந்துவாளாம், இல்லை இந்த பைரவி இந்த அஞ்சலி கூட சேர்ந்து சுற்றிட்டு வில்லத்தனம் பண்ணுவாங்களாம். நம்ம கௌதம் சொன்னதை கேட்டு இப்போ ஆதாரத்தோட மாட்டினாலும் இந்த மாதிரி ஒரு நாடகம் போடுறாங்களா இல்லையா அப்படின்றத கமெண்ட்ல கமெண்ட் பண்ணி, இல்லை திருந்துற மாதிரி நடிக்கிறாங்களான்றதையும் கமெண்ட் பண்ணி, வீடியோக்கு லைக் போட்டு கமெண்ட்ல கமெண்ட் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.